Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நம்மளுக்கு ஒரு 5 சப்டிவிஷன் இருந்தது. அந்த 5மே வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் செகண்ட் அண்டு தேர்ட் கொஸ்டின் இருக்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை யூசிங் ரோ ரிடக்ஷன் மெத்தடு. ஸோ அப்போ ரோ ரெடியூஸ்டு ஃபார்ம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரோ எக்லான் ஃபார்ம். அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணோம். ரோவில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு நான் ஜீரோ என்ட்ரிங்கன்னா அது கீழே இருக்கிறதுலாம் ஜீரோ ஆகணும். செகண்ட் ரோவில் இது நான் ஜீரோ என்ட்ரினா அது கீழே இருக்கிறது சைடில் இருக்கிறதுலாம் ஜீரோவாக இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஐடியா. அதை யூஸ் பண்ணி ரேங்க்கு, ஸோ அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதை வச்சு தான் ரேங்க் கொண்டு வருவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நான் இது ஜீரோ ஆக்கணும், 2 அண்ட் இங்கே 5. ஸோ அப்போ 2 ஜீரோ ஆக்கணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் R1ல் நான் என்ன பண்ணலாம், R2 -2 டைம்ஸ் R1. ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேஸ். அண்டு R3 என்ன பண்ணலாம், R3 -5 டைம்ஸ் R1. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ ஃபஸ்ட்டு எதில் சேஞ்ச் இல்லை, R1ல் சேஞ்ச் இல்லை. ஸோ தட் அதை நம்ம டேரெக்டாக எழுதிக்கலாம். R2ல் 2 - 2 இட் பிகம் 0. தென் -1 -2 டைம்ஸ் 1. ஸோ அப்போ என்ன ஆகும், -3. ஸோ தட் இஸ் திஸ் ஆன்சர். 3 -2 into 1 is 2. So, 3 minus 2 is 1. Then 4 minus 2 3s are 6. So, 4 minus 6 பண்ணிங்கன்னா என்ன வரும், -2. That's it. Similarly, 5 minus 5 times 1, 0. Then -1 minus 5 times 1 is -1 minus 5 வந்து -6 மாறிடும். Then என்ன, 7 minus 2 times, 5 times 1. So, 7 minus 5 is what, 2. Then finally, 11 minus 5 3s are 15. 11 minus 15 is -4. அவ்வளோதான். ஸோ அப்போ திஸ் இஸ் யுவர் என்ட்ரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுக்கு கீழே இருக்க இந்த நான் ஜீரோக்கு கீழே இருக்கிறத ஜீரோ ஆக்கணும். அப்போ இதை ஜீரோ ஆக்கணும்னா என்ன பண்ணலாம், இங்கே இன்ட்டு 2 பண்ணி ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ R3 இம்ப்ளைஸ் R3 -2 டைம்ஸ் R3. நான் எந்த ரோலை சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், மைனஸ் அதுக்கப்புறம் நான் பண்ண போகிற ஆப்ரேஷன். ஸோ இப்போ ரோ 1ல் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ரோ 2லேயும் there is no change. Keep that as it is. R3 -2 R2. So 0 -2 times 0 is again 0. -6 -2 times -3. So -6 plus 6 iron, which is 0. 2 -2 times 1. So 2 - 2 is 0. -4 -2 times -2. It becomes -4 plus 4. So 0. அப்போ என்னாச்சு, ஒரு நான் ஜீரோ, ஒரு ஜீரோ வந்துடுச்சு. அப்போ 2 நான் ஜீரோ. therefore the above row echelon form has 2 நான் ஜீரோ ரோஸ். அப்போ 2 நான் ஜீரோ ரோஸ் வந்ததுனால ரேங்க் ஆஃப் A is 2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ ரேங்க் ஃபைன் பண்ணுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஓகே, கம்பேர் டு தி ப்ரீவியஸ் ஒன். தென் லெட் செகண்ட் ஒன், லெட் A ஈக்குவல் டு திஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நம்ம அது மைனர் மெத்தடில் போடுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இதோட ரேங்க்ஸை ஃபைன் பண்ணி, தட் இஸ் மினிமம் ஆஃப் M, N ஃபைன் பண்ணி போடணும். பட் அது கொஞ்சம் லென்த்தி, ஏன்னா 3/3 மேட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து நிறைய போடணும். ஸோ அதனால் எல்லாமே ஜீரோ ஆச்சுன்னா அடுத்து 2/2 போடணும், கொஞ்சம் லென்த்தி. ஸோ அதனால் இந்த மெத்தட் கம்ஃபர்டபுள். ஸோ இப்போ நான் இதை ஜீரோ ஆக்கணுன்னா என்ன பண்ணணும், வித் ஹெல்ப் ஆஃப் R1 தான். அப்போ R2 இம்ப்ளைஸ் R2 -3 டைம்ஸ் R1. இதை ஜீரோ ஆக்கணுன்னா R1 -R2, அதாவது R3 -R1 அப்படியே டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 தான். இதே ஜீரோ பண்ணனா டேரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம், R4 -R1. அப்போ என்ன ஆயிரும், எதில் சேஞ்ச் இல்லை, ஃபஸ்ட் ரோவில் there is no change. ஸோ இது என்ன ஆயிரும், 0. ஏன்னா 3 -3 times 1 is 0. -1 -3 times 2. ஸோ -1 -6 வருமா, which is -7. தென் இது என்ன, 2 -3 times -1. ஸோ +3. ஸோ 2 + 3 is 5. முடிஞ்சது. அடுத்து இது ரெண்டு டேரெக்டாக சப்ராக்ட். ஸோ 1 -2 -2 is -4. 3 minus of -1 is +4. முடிஞ்சது. அடுத்தது 1 - 1 0. -1 -2 is -3. 1 minus of -1 is +2. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் ரோவோட நான் ஜீரோ என்ட்ரி ஸ்டார்ட் ஆகிறது இந்த இடத்துல. அப்போ அது கீழே இருக்க 2 என்ட்ரியே ஜீரோ ஆகணும். அப்போ ஃபஸ்ட்டு இதை ஜீரோ ஆக்குங்க, அதுக்கப்புறம் இதை ஆக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆர்டராக போகலாம். இப்போ R4 இம்ப்ளைஸ் 4R4 -3R4. இதை நான் இன்ட்டு 4 பண்ணிக்கிறேன். ஓகே, இது இன்ட்டு 4, இதை இன்ட்டு 3 பண்ணால் போத் பிகம்ஸ் 12. மைனஸ் பண்ணிங்கன்னா இட் பிகம் 0. அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல் there is no change, R2ல் there is no change, R3லையும் there is no change. அது 3 ஃபஸ்ட்டு எழுதிக்கிட்டு R4ல் சேஞ்ச். அப்போ 0 அப்படியே இருக்கும். 0 - this 0. ஸோ அப்போ இது வந்து -12, minus of -12 becomes 0. தென் 2, இது வந்து இன்ட்டு தட் இஸ் 2 4s are 8. என்ன ஆகும், 2 into 4 8 -3 4s are 12. ஸோ 8 - 12 பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் -4. அவ்வளோதான். இதுதான்
கேஸ். நெக்ஸ்ட் என்ன, இதை 0 ஆக்கணும். ஏன்னா நான் ஜீரோ என்ட்ரி இங்கே ஸ்டார்ட் ஆகுதுனால இதுவும் 0 ஆகணும். அப்போ இதுக்குள்ள R3 இம்ப்ளைஸ் இதை என்ன பண்ணலாம், இன்டூ 7. ஸோ ஆப்ரேஷன் தான், இன்டூ 7 இதை இன்டூ 4, அவ்வளோதான். காமன் எல்சிஎம் என்ன, 28, அதை வர வைக்கிறதுக்காக. அப்போ 7R3 மைனஸ் 4R2. எதில் சேஞ்ச் இல்லை, R1ல் சேஞ்ச் இல்லை, R2ல் சேஞ்ச் இல்லை, R4லையும் சேஞ்ச் இல்லை, R3 மட்டும்தான். அப்போ 0 மைனஸ் 0 இஸ் 0. ஸோ இது 28 மைனஸ் 28 பிகம் 0. 4 7s are 28 minus 20, right? So 28 minus 4 into 5 is 20. So 28 minus 20 is 8. Next இதை 0 ஆக்கணுமா, இப்போ தேர்ட் ரோட நான் ஜீரோ என்ட்ரி இங்கே வருது, அதுக்கு கீழே 0 ஆகணும். அப்போ இந்த என்ட்ரி 0 ஆக்கணும்னா என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்குள்ளே ஆப்ரேட் பண்ண வேண்டியது. அப்போ R4 implies 2R4 plus R3. அப்போ இதை இன்டூ 2 பண்ணிவிட்டு இது கூட ப்ளஸ் பண்ணால் முடிஞ்சுது. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோவில் there is no change, செகண்ட் ரோவில் there is no change, தேர்ட் ரோலையும் there is no change. ஃபோர்த் ரோ மட்டும் என்ன ஆகும், 0 மைனஸ் 0 0 மைனஸ் 0. ஸோ இது 8 மைனஸ் 8ன்னு வந்துடும். 2 times 4 is 8. ஸோ அப்போ 0 ஆயிரும், அவ்வளோதான், முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இந்த நான் ஜீரோக்கு கீழேயும் சைட்லேயும் 0 ஆக்கியாச்சு. அடுத்து the above row echelon form has 3 non-zero rows. இப்போ நான் இதை கூட என்ன பண்ணலாம், டிவைட் பை 8 பண்ணி, ஸோ டிவைட் பை 8 பண்ணி கூட 1ன்னு கூட எழுதிக்கலாம். ஸோ பட் நோ யூஸ் அப்படி எழுதுறதுல, நம்ம செக் பண்ணுறது ஜஸ்ட் ரேங்க் தான். ஸோ ரேங்கோட முடிஞ்சு. therefore rank of this matrix A is 3. அவ்வளோதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஓவர், ரைட். தென் தேர்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, லெட் A ஈக்குவல் டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிக்கிறோம். அகைன் ரோ எக்லான் ஃபார்ம் போகிறப்ப ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், இந்த என்ட்ரிஸை நான் 0 ஆக்கணும். அதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் மாற்றுறதுக்காக, எப்போவுமே மேலே 1 இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் R1ஐயும் R3யும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, எனி 2 rows ஆர் எனி 2 columns கேன் பி இன்டர்சேஞ்ச் அப்படின்னு இந்த செக்ஷனோட பிகினிங்லேயே நம்ம பார்த்தோம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பேச முன்னாடி பேசிக்கில். ஸோ அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். R1ஐயும் R3யும் என்டராக சேஞ்ச் பண்ணியாச்சு. R2 ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ இது 1 ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு -1 பண்ணிக்கலாம். அப்போ R1 implies R1 into -1, so that it becomes +1 -2 -3 2. இந்த ரெண்டு ரோவும் நம்ம எந்த சேஞ்சும் பண்ணல, அப்படியே இருக்குது. இப்போ நான் இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், this row -2 times this. இதை 0 ஆக்கணும்னா this row -3 times this. அதுதான் இங்கே ஐடியா. ஸோ R2 implies R2 - 2R1, R3 implies R3 - 3R1. So that 10 ஆயிரும். 1 - 2 - 3 2. அப்போ this becomes 0 - 2 -2 times 1. So 2 - 2 என்ன ஆயிரும், 0. So this becomes 0. Then -5 இது என்ன ஆகும், -5 -2 times -2. So அப்போ -5 plus 4 ஆயிருமா. So -5 plus 4 becomes -1. அடுத்தது 1 -2 times -3. So 1 plus 6 is 7, this entry. Then 4 -2 times 2 is 0. முடிஞ்சது. R3 என்ன, R3 - 3R1. So 3 - 3 times 1 is 0. So இது என்ன, -8 -3 times -2. So -8 plus 6 is 2, right? That is -2. அதுதான் இந்த second entry. Then third entry 5 minus of -3. So it becomes +9. So 5 plus 9 is 14. Then 2 minus of -3 into 6, that is 2 minus 3 into 2 வந்துரும். So 2 minus 6 வருமா. So what is 2 minus 6? -4. So that is this answer. எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், இப்போ ஃபர்ஸ்ட் ரோ கீழே இருக்கிறதெல்லாம் நான் 0 ஆக்கியாச்சு. செகண்ட் ரோவில் இங்கே நான் 0 என்ட்ரி இருக்குது, அது கீழே இருக்கிறத 0 ஆக்கணும். அப்போ நான் இது ரெண்டுக்குள்ளே தான் ஆப்ரேட் பண்ணணும். இன்கேஸ் நான் R1க்கு போனோன்னா என்ன ஆயிரும், இந்த இடத்துல திரும்ப என்ட்ரி வந்து நின்றோம். அப்போ R3 implies R3 மைனஸ் என்ன பண்ணலாம், 2 times R2. இதை இன்ட்டு 2 பண்ணிவிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணலாம், ஏன்னா போத் ஆர் இன் மைனஸ். ஸோ அதனால் வி ஹவ் டு புட் மைனஸ் ஹியர். ஸோ அப்போ R3ல தான் சேஞ்ச். அப்போ R1லேயும் R2லேயும் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ தட் கீப் தட் ஆஸ் இட் இஸ். R3 அப்போ 0 - 2 times 0 is 0. -2 -2 times 2. So -2 -2 times -1. So this becomes +2. So -2 plus 2 becomes 0. Okay, and then இது என்ன, 14 -2 times 7. So 2 times 7 is again 14. So 14 minus 14 becomes 0 again. So இது என்ன, -4 -2 times 0 is 0. So அப்போ என்ன வரும், -4 மட்டும் வந்திருக்கும். அவ்வளோதான். இதை ஃபர்தராக ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே செகண்ட் ரோட நான் 0 என்ட்ரி கீழே எடுத்தாச்சு. இப்போ தேர்ட் ரோட நான் 0 என்ட்ரி இதுதான், அதுக்கு கீழே எனக்கு என்ட்ரிஸ் இல்லை, பட் சைடில் இருக்கிறதெல்லாம் 0 ஆக்கணும். ஆப்வியஸாக நம்ம 0 ஆக்கியாச்சு. ஸோ இதோட நம்மளோட ப்ராசஸ் வந்து ஓவர். therefore the above row echelon form as 3 non-zero rows. கரெக்டாக 3 non-zero, இதுவுமே non-zero rows தான். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகுது, 3 non-zero rows நமக்கு இருக்கிறதுனால
rank of A for this matrix should be equal to 3. Okay, so that's all for this question number 2. அதாவது இந்த subdivision இதோட over and இதோட question number 2 மே வந்து நம்மளுக்கு over. So question number 2 fully based on என்ன rank of a matrix find பண்றது by row echelon form யூஸ் பண்ணி பண்றது. ஓகே, ஸோ முன்னாடி லாஸ்ட் கொஸ்டினில் நம்ம கொஸ்டின் நம்பர் 1ல பார்த்தது மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ மைனர் மெத்தட்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மினிமம் ஆஃப் எம் கமா என் அந்த ரோ அண்ட் காலமோட மினிமம் வேல்யூ வச்சு எடுக்கணும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் 3/3 டிட்டர்மினன்ட்டு இன்கேஸ் 3க்கு மேலே போச்சுன்னா, இன்கேஸ் எல்லா 3/3 0 வருதுன்னா 2/2க்கு வரும். 2/2 0 வந்துச்சுன்னா ரேங்க் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன பண்ணணும், நம்மளோட ரோ ரெடியூஸ்டு ரோ எக்லான் ஃபார்ம் தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இங்கே நான் ஜீரோ என்ட்ரினா அது கீழே இருக்கிறதெல்லாம் 0 ஆகணும். செகண்ட் ரோட நான் ஜீரோ என்ட்ரினா அது கீழே இருக்கிறது சைடில் இருக்கிறதெல்லாம் 0 ஆகணும். தேர்ட் ரோவில் நான் ஜீரோனா கீழே சைட்லலாம் 0 ஆகணும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட கேஸு ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இங்கே ஏன்னா இந்த ப்ராப்ளம்க்கு 1 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இப்படி பண்ணாமலும் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். பட் ஏன் 1 எடுத்தோன்னா இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இங்கே நம்ம பண்ணோம்ல, ஸோ R2 - 2 R1 அதே மாதிரி R3 மைனஸ் இல்லைன்னா நான் இனிஷியலி என்ன பண்ணணும். ஸோ இப்போ நான் இப்படியே கொஸ்டினில் இருக்கா மாதிரியே 3ன்னு வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்கணும், இதை மைனஸ் பண்ணுறதுக்கு. ஸோ R2 இம்ப்ளைஸ் ஸோ 3 times R2 minus 2 times R1. ஸோ அப்போ இது இன்ட்டு 3 இதை 2 பண்ணி இந்த இடத்த 0 ஆக்கினோம். அடுத்து இதை என்ன பண்ணுவீங்க, ஸோ இன்ட்டு 3 + R1. ஸோ அந்த மாதிரி பண்ணி நம்ம கொஞ்சம் 2-3 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும். ஸோ அதனால தான் we initially interchanged the row 1 and row 3 and then we proceed that. Okay, so that's all for this question and that's all for this video also. So இந்த வீடியோ நான் இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம செகண்ட் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 3 சப்டிவிஷன் இருந்தது. தேர்ட் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது ஜஸ்ட் நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் காஸ் ஜோர்டான் மெத்தட், அதாவது ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் பை யூஸிங் திஸ் ரோ எக்லான் ஃபார்மே தான். அந்த ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணி ஐடென்டிட்டியாக மாற்றுவோம். கிவன் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டியாக மாற்றுவோம். ஐடென்டிட்டியை வேறு ஒரு ஃபார்மில் வரும். அந்த வேறு ஒரு ஃபார்ம் தான் நம்மளோட இன்வர்ஸ் ஃபார் தட் கிவன் மேட்ரிக்ஸ். அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். அதோட இந்த எக்ஸசைஸ் 2.1 வந்து நம்மளுக்கு ஓவர். Okay, so that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video.